வணக்கம். தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை மாநாடு திருக்கோவிலூர் ஹாஸ்பிட்டல் ரோடு காரிப்பாரி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் முன்பு சங்க பொருளாளர் எம். பழனி தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும், பண்ணாரி அம்மன் சர்க்கரை ஆலையில் உள்ள நிலுவைத் தொகையை வழங்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற கரும்பு விவசாயிகள் கோரிக்கை மாநாட்டில் 1 டன் கரும்பிற்கு ரூபாய் 5,000 விலை நிர்ணயம் செய்திடவும், நடப்பாண்டில் 1 டன் கரும்பிற்கு 4,000 ரூபாய் வழங்க கோரியும், கரும்பு வெட்டும் கூலியை கட்டுப்படுத்தி வெட்டுக்கூலியில் 50% சர்க்கரை ஆலைகள் நிர்வாகமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், நவீன கரும்பு வெட்டும் இயந்திரத்தின் விலை கோடிக்கணக்கில் இருப்பதால் எளிய விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் புதிய இயந்திரத்தை உருவாக்கி வழங்கிடவும், தனியார் சர்க்கரை ஆலைகள் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 2013-17 ஆண்டுகளில் தர வேண்டிய SAB பாக்கி தொகை ரூபாய் 1,200 கோடியை தமிழக அரசும் சர்க்கரை ஆலைத்துறை மற்றும் ஆணையமே பொறுப்பேற்க வேண்டும் என்று, கரும்பில் இருந்து கிடைக்கும் எத்தனால், பக்தாஸ் இணைந்த உற்பத்தி, பயோகேஸ், ஸ்பிரிட் போன்ற உப பொருட்கள் மூலம் கிடைக்கும் லாபத்தில் பாதியை கரும்பு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு வழி செய்ய வேண்டும். வேளாண் விஞ்ஞானி டாக்டர் சுவாமிநாதன் குழு பரிந்துரைகளை சட்டமாக்கி அமுல்படுத்தவும், பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் உரிய இழப்பீட்டுத் தொகை கிடைப்பதை உறுதிப்படுத்தவும் மாநாட்டில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில கரும்பு விவசாயி சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரன், மாநில தலைவர் வேல்மாறன் மற்றும் 700க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் கலந்து கொண்டனர். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாடு கரும்பு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி திருக்கோவிலூர் பண்ணாரி சர்க்கரை ஆலை விவசாயிகளின் சார்பிலே இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே கரும்பு விவசாயிகள் கடுமையான நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அகில இந்திய அளவில் சர்க்கரை உற்பத்தியும் கரும்பு சாகுபடி பரப்பளவும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒரு 4 கோடி டன் என்கிற அளவுக்கு சர்க்கரை உற்பத்தி என்பது இருக்குது அகில இந்திய அளவில். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் தொடர்ச்சியாக கரும்பு சாகுபடி பரப்பளவு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. சர்க்கரை உற்பத்தி 2012ஆம் ஆண்டு 24 லட்சம் டன்னாக இருந்தது. தற்போது 7 லட்சம் டன்னாக குறைந்திருக்கிறது. ஏறத்தாழ 9 லட்சம் ஏக்கரில் தமிழ்நாட்டில் கரும்பு சாகுபடி இருந்த நிலைமை இப்போது குறைந்து பெரிய அளவுக்கு 3/2 பங்கு வீழ்ச்சி அடைந்து விட்டது. இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? கரும்பு சாகுபடி பரப்பளவு குறைஞ்சதுக்கும், சர்க்கரை உற்பத்தி வீழ்ச்சி அடைந்ததற்கும்
தமிழ்நாட்டில் மாநில அரசுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தின் சார்பில், தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் நாங்கள் குற்றம் சாட்டுறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னு சொன்னால், தமிழ்நாட்டில் உற்பத்தி செலவு இந்தியாவின் இதர மாநிலங்களை விட அதிகமாக இருக்கிறது. அதுதான் கரும்பு விவசாயி கரும்பை விட்டுட்டு மாற்று பயிருக்கு போவதற்கு காரணமாக அமைந்திருக்கு. உற்பத்தி செலவை குறைப்பதற்கு மாநில அரசு கிட்ட பல முறை கரும்பு விவசாயிகள் வலியுறுத்திய பிறகும் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படலை. இந்தியாவுடைய இதர மாநிலங்களில் இந்த நிலைமை இல்லை. ஆகவே இது ஒரு கடுமையான பிரச்சனையாக பார்க்கிறோம். அதே போல பஞ்சாபில் 1000 ரூபாய் எஸ்ஏபி கொடுக்கிறார்கள், அந்த மாநில அரசு கொடுக்கிறது. ஹரியானா அரசு 850 ரூபாய் மாநில அரசின் பரிந்துரை விலையாக எஸ்ஏபி அறிவித்து கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எஸ்ஏபி 30 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருந்ததை கடந்த அதிமுக ஆட்சி ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு திரும்ப சொல்றோம், நீங்க எஸ்ஏபி அறிவிச்சு கொடுங்க அப்படிங்கிறோம். கொடுக்க மறுக்கிறார்கள். போன தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 4000 தருவோம்னு சொன்னாங்க. இப்ப அறிவித்தார்கள் அக்டோபர் 1, வர அக்டோபர் 1 முதல் இந்த அறவை பருவம் தொடங்க போகிறது. அப்படின்னா நீங்க சட்டமன்றத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி கடந்த ஆட்சி கொண்டு வந்த ரெவென்யூ ஷேரிங் ஃபார்முலா சட்டத்தை ரத்து செய்துவிட்டு ஸ்டேட் அட்வைஸ்டு பிரைஸ் மீண்டும் தமிழ்நாடு அரசு கொடுக்கும் என்று நீங்கள் பஞ்சாபை போல ஹரியானாவை போல அறிவித்தால் தமிழ்நாட்டில் 4000 என்பது உறுதியாக கிடைக்கும். அதை மாநில அரசு செய்யணும். ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள். 5500 ரூபாய் 9.5 ரெக்கவரி டன் கரும்புக்கு ஒரு டன்னுக்கு கொடுக்கணும்னு கேட்கிறோம், கொடுக்க மறுக்கிறார்கள். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தணுங்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தினீங்கன்னா 23 லட்சம் விவசாய பம்பு செட்டுக்கு இலவச மின்சாரம் இல்லாமல் போகிற ஆபத்து இருக்கிறது. 11 லட்சம் குடிசை வீடுகளுக்கு வழங்கப்படுகிற இலவச மின்சாரம் இல்லாமல் போகிற ஆபத்து இருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடாது என்று நாங்கள் கேட்கிறோம். ஆகவே மாநில அரசு ஒரு டன் கரும்புக்கு எஸ்ஏபி மூலம் 4000 ரூபாய் அறிவித்து வழங்கணும். ஒன்றிய அரசு 9.5 ரெக்கவரி கரும்புக்கு 5500 ரூபாய் ஒரு டன்னுக்கு அறிவித்து வழங்க வேண்டும். அதே போல தமிழ்நாட்டில் தனியார் சர்க்கரை ஆலைகள் 2013 முதல் 17 வரை மாநில அரசு அறிவித்த எஸ்ஏபி பாக்கி 1200 கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்காங்க. விவசாயிக்கு தராம ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அநியாயம் இல்லையா? மாநில அரசு ஒரு சட்டம் போட்டு வாங்கி கொடுக்கணும்ல. நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி வாதாடி 16 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருந்த பணத்தை 300 கோடி ரூபாய் வாங்கி கொடுக்குறோம். அது தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் எடுத்த முயற்சி. மாநில அரசு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு 1200 கோடி ரூபாய் தனியார் சர்க்கரை ஆலைகள் தர வேண்டிய பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்துடைய கோரிக்கை மாநாடு, பண்ணாரி சர்க்கரை ஆலையின் மாநாடு இன்றைக்கு திருக்கோவிலூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.